மன்னார் மாவட்ட உப்பளமானது 2000 ஆண்டளவில் எமது மீனவ சமாசத்துக்கு அப்போது அரசாங்க அதிபராக இருந்த விஸ்வலிங்கம் ஐயா அவர்கள் கையெழுத்திருந்தார். அப்போது இந்த அந்த உப்பளம் மிகவும் தூர்ந்து போன நிலையில் கைவிடப்பட்ட நிலையில் இருந்த அந்த உப்பளத்தை மன்னார் மீனவ சமாசம் அந்த நிர்வாகத்தில் இருந்த அனைவரும் ஒத்துழைப்போடு அதை அபிவிருத்தி செய்தனர். கிட்டத்தட்ட 50-60 லட்சத்துக்கு மேற்பட்ட அந்த காலத்திலேயே அவ்வாறான தொகையை கொண்டு ஒரு பாரிய உட்கட்டுமான வசதிகளை இந்த சமாசம் மேற்கொண்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த அரச அதிபர் விஸ்வலிங்கம் ஐயா அவர்கள் அயடின் கலக்கும் இயந்திரத்தை இந்தியாவிலிருந்து தெரிவித்து ஒரு கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேற்பட்ட அந்த உபகரணத்தை வழங்கியிருந்தார். இதனூடாக உப்பளம் அபிவிருத்தி கண்டது. உப்பளத்தை 2001ஆம் ஆண்டு அரசிடம் நாங்கள் கையளிக்கும் போது 2000 மெட்ரிக் டன்னுக்கு மேலான உற்பத்தியோடு நாங்கள் கையெழுத்திருந்தோம். இன்று அரசு அதனை வழிநடத்தி இன்று லாபகரமான ஒரு நிறுவனமாக மாற்றி இருக்கின்றது. இருந்தும் இந்த வரவு செலவு திட்டத்தில் அந்த உப்பளம் தனியார் மயப்படுத்த அல்லது தனியாருக்கு விற்கக்கூடிய சூழல் ஒன்று அங்கு உட்புகுத்தப்பட்டிருப்பதாக பல நாங்கள் ஊடகம் வாயிலாகவும் பாராளுமன்ற ஊடாகவும் நாங்கள் அறியக்கூடியதாக. இதற்கு எதிராக பொது அமைப்புகள் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றன. சமாசம் என்ற ரீதி மீனவர்களுக்கான தேவையின் கருதி உள்ள இந்த உப்பளத்தை தனியார் மயப்படுத்த நாங்கள் எங்களுக்கு எதிர்ப்பை வெளிக்காட்டி நிற்கின்றோம். எனவே தொடர்ந்து இந்த உப்பளம் அரசு கையகப்படுத்தி செய்யும் இதே செயற்பாட்டையை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும். அல்லது எமது சமாசத்துக்கு மீளவும் கையளித்தால் நாங்கள் இன்னும் திறம்பட செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை விட நாங்கள் இன்னும் ஒன்றை கூறலாம். மன்னார் மாவட்டத்துக்கு புதிதாக ஒரு கடற்தொழில் உதவி பணிப்பாளர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். கடந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து இருந்தும் அவர் கடமையை பொறுப்பேற்க வந்ததிலிருந்து தொடர்ந்து ஒரு சுமூகமான சூழல் அல்லது ஒரு ஸ்திரமான சூழல் இங்கு காணப்படவில்லை. பழைய உதவி பணிப்பாளர் இருக்கின்றார், அவரும் தனது கடமையை செய்யாது இருக்கின்றார். புதிய பணிப்பாளரும் கடமையை பொறுப்பேற்கக்கூடிய சூழல் இல்லாமல் இருக்கின்றது. எனவே இந்த இடுநிலை நீக்கப்பட்டு புதிய பணிப்பாளர் இந்த கடமையை பொறுப்பேற்று மாவட்டத்தில் காணப்படும் பல பிரச்சனைகள் மீனவர்கள் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு நாங்கள் புதியவர் மூலம் தீர்வு காண இருக்கின்றோம். ஏனெனில் கடந்த காலங்களில் இருந்த உதவி பணிப்பாளர் அவர்கள் திறம்பட அவரது செயற்திறனற்ற செயற்பாட்டால் சட்டவிரோத செயல்முறைகள் அதாவது மீன்பிடி முறைகள் வளர்ந்திருக்கின்றன. தடுக்க வேண்டிய விடயங்களை அவர் கையாளாத தினத்தினால் இன்று அது பாரிய அளவில் பெரிய விருட்சகமாக இன்று அது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. எனவே புதிய வரக்கூடியவர் அதனை கட்டுப்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். அவருக்கான ஒத்துழைப்பை இந்த மீனவ சமாசம் மீனவ சங்கங்களும் வழங்கும் என்றும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.